ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு SRINI'S மேத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத், சாப்டர் 6 Trigonometry, யூனிட் எக்ஸசைஸ் 6ல கொஸ்டின் நம்பர் 5. A bird is sitting on top of a 80-meter high tree. ட்ரீயோட ஹைட் வந்து கொடுத்துட்டாங்க, 80 மீட்டர் இருக்கு. From a point on the ground, the angle of elevation of the bird is 45 degree. நமக்கு கிரவுண்டில் ஒரு பாயிண்ட்ல இருந்து பேர்டை பார்க்குறோம். இதனோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 45 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரி. The bird flies away horizontally in such a way that it remains constant height from the ground. அப்போ பேர்டு வந்து இந்த பக்கம் பறக்குது, பட் ஹைட் வந்து சேம் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. After 2 seconds, the angle of elevation of the bird from the same point is 30 degree. அப்போ 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் பேர்டு வந்து நெக்ஸ்ட் ட்ரீயோட பொசிஷனுக்கு போயிருதா. இப்போ சேம் பாயிண்ட்ல இருந்து நம்ம இந்த பொசிஷனை பார்க்குறோம். இப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 30 டிகிரி இருக்கு. கீ பாயிண்ட் அப்படிங்கிறப்ப நமக்கு ரெண்டோட ஹைட்டுமே சேம் தான். எப்பயும் போல ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். ஏ பி சி, த நெக்ஸ்ட் பொசிஷன் டி இ. இதனோட ஹைட் வந்து நமக்கு 80 மீட்டரா. தென் ஆங்கிள் 30, இங்கே 45 டிகிரி. ஏபி வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். தென் பிடி ஒய். இப்போ பிடி என்ன இருக்கோ அதே தான் சிஇயும். அப்போ இதனோட வேல்யூ நமக்கு ஒய் தான் வரும். இப்போ ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கலாம். ஆங்கிள் வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு பிசி டிவைடட் பை ஏபி. நமக்கு tan 45 அப்படின்னா 1, பிசியோட வேல்யூ 80, தென் ஏபி அப்படிங்கிறப்ப நமக்கு எக்ஸ். இப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 80. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 80, தென் யூனிட் வந்து மீட்டர். இப்போ நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஏடிஇ எடுத்துக்கலாம். tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு டிஇ டிவைடட் பை ஏடி. tan 30 அப்படிங்கிறப்ப நமக்கு 1 டிவைடட் பை √3, தென் டிஇ 80 டிவைடட் பை ஓவரால் டிஸ்டன்ஸ் ஏடி. அப்போ இது வந்து நமக்கு 80ன்னு தெரிஞ்சிருச்சு. ஓவரால் ஏடி அப்படிங்கிறப்ப 80 ப்ளஸ் ஒய். 80 ப்ளஸ் ஒய்யா இங்கே இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். இப்போ 80 ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 80√3. இப்போ இதை இங்கே மூவ் பண்ணிடலாம். ஒய் இஸ் ஈக்குவல் டு 80√3 மைனஸ் 80. நமக்கு 80யை காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா √3 மைனஸ் 1. இங்கே √3யோட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணலாம். 80 இன்ட்டு 1.732 மைனஸ் 1. அப்போ 80 டைம்ஸ் ஆஃப் 0.732. நமக்கு ஃபைனல் வேல்யூ என்னது 58.56, தென் யூனிட் வந்து மீட்டர். நமக்கு ஒய்யும் தெரிஞ்சிருச்சா. இப்போ சேம் டிக்டோ தான் இங்கே இருக்கும். நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, டிட்டர்மைன் த ஸ்பீட் அட் விச் த பேர்ட் ஃப்ளைஸ். நமக்கு ஸ்பீடு கேட்டிருக்காங்க. ஸ்பீடு அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்மேட்டு, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். நமக்கு டைம் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க கொஸ்டின்லேயே. ஸோ டைம் டி இஸ் ஈக்குவல் டு 2 செகண்ட்ஸ். டிஸ்டன்ஸு இப்போ நம்ம கண்டுபிடிச்ச சேம் டிக்டோ தானா. இப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 58.56 divided by 2. Then further cancel பண்ணுறப்ப 29.28. யூனிட் வந்து மீட்டர் பெர் செகண்ட்.
So speed is equal to 29.28 meter per second answer. Thank you.